ஐசைஸ் போலாய்ஸ் தலைவா, மன்னார்குடியில பொதுக்கூட்டம் நடத்த போன தினகரன் ஆதரவாளர்கள் நாஞ்சில் சம்பத்தையும் புகழேந்தியையும் மேடையை பிரித்து திருப்பி அனுப்பி வச்சாங்க. இப்போ அதே இடத்துல துணை பொதுச் செயலாளர் தினகரன் படமே இல்லாம மாநாடு போல விழா நடத்துறாங்க. அப்படின்னா ஆளுங்கட்சியில நமக்கு அவ்வளவுதான் செல்வாக்கான்னு டிடிவி பக்கம் சில பேர் உசிப்பேத்தி விட்டாங்களா? ஐயா, இந்த பஞ்சாயத்து பெங்களூர் வரைக்கும் போனதால பொதுக்கூட்டமும் வேணாம், தனி கூட்டமும் வேணாம், கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு உத்தரவு பறந்து வந்துருச்சான். 8 அமைச்சர்கள், 4 எம்பிக்கள், 15 எம்எல்ஏக்கள்னு வெயிட்ட காட்ட காத்திருந்தவங்களுக்கு கூட்டம் ரத்தான செய்து கொஞ்சம் வருத்தத்தை உண்டாக்கிருச்சான். இன்னொரு பக்கம் தலைவா, சசிகலாவோட தம்பி திவாகரன் தனக்கு பதவி இல்லைனாலும் தன்னோட மகன் ஜெயானந்துக்கு கட்சியில முக்கியத்துவம் கிடைக்கணும்னு நினைக்கிறாரா. அதுக்கு டிடிவி முட்டுக்கட்டையா இருக்கிறதா நினைக்கிறாங்களா? இப்போ மத்திய அரசோட திட்டங்கள் தமிழக மக்களை பாதிச்சா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுங்க அப்படின்னு இபிஎஸ் தரப்பு எடுத்த முடிவும் டிடிவிக்கு எதிராக திரும்ப வாய்ப்புன்னு சலசலப்பு உண்டாகிருச்சா? ஐயா, திவாகரன் தரப்பு நடத்த இருந்த மன்னார்குடி கூட்டம் ரத்தான அதே நேரத்தில் திருவாரூர்ல ஓபிஎஸ் தரப்பு நடத்த இருந்த கூட்டத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகுதான். ஆனா இன்னொரு பக்கத்துல அந்த கூட்டத்துக்கும் முட்டுக்கட்ட உருவாக வாய்ப்பு இருக்குதுன்னு அரசியல் புரசலா ஒரு பேச்சு உலா வருதான். இதெல்லாம் நாங்களாவா சொல்லுதோம், வெளியில பேசிக்கிட்டுதாங்க ஐயா.